இந்த பதிவில் நம்ம பனைமரம் அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம். இந்த பனை மரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, கற்பக விருட்சம். இந்த கற்பக விருட்சம், கற்பகம் அப்படிங்கிறது தாய் உமையவளுடைய இலக்கண பெயர். அறம் வளர்த்த நாயகி, அறிவின் நாயகி, கருகாத்த நாயகி என்று போற்றப்படுபவர். கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தோழ. இப்போ இந்த நெறிமுறைகளை இந்த சைவம் சார்ந்த அந்த நெறிமுறைகள், தலைவனுடைய அந்த நெறிமுறைகளை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பனைமரத்துலேருந்து கல் அப்படிங்கிறது போதை இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் தமிழில் அது கிடையாது. அவர் திருக்குறளில் எல்லா விஷயத்தையுமே எடுத்து உரைத்திருப்பார். பனைமரத்தில் பனங்கிழங்கு இதுமாரி பனைமரம் அத்தனை விஷயத்துக்கும் மருத்துவமாக பயன்படுது அப்படின்ட்டு. ஆனால் எதை நீக்கியிருப்பார் அப்படின்னா, கல் அப்படிங்கிறத நீக்கியிருப்பார். கல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போதை தரக்கூடிய அந்த பானத்தை உட்கொள்ளக்கூடாதுன்னு நீக்கியிருப்பார். சைவ சித்தாந்தத்தை இழிவு